மற்றும் சமுதாயப்படை தலைவர், துணை பொருளாளர், பொருளாளர் ஆகியோரின் தலைமையில் இன்று ஆபீஸ் ஓபன் ஆகியிருக்கிறது. இந்த ஆபீஸ் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய நீங்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்யணும். எங்களுக்கு சவாரியை அதிகப்படுத்தி கொடுக்கணும். எங்க சங்கத்து மூலியமா நிறைய நன்மைகள் செய்யறதுக்கு நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டே இருக்கணும். கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். நாங்களும் பிரார்த்தனை செய்யறோம். நான் எங்க கை உயர்ந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம். எங்க கை உயர்றதுக்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்க. எங்களுக்கு ஆட்டோ தொழில் பயங்கரமா ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்டோட இருக்கிறதுக்கு அருள் செய்யுங்க என்று கூறி இந்த கால் சென்டர் இன்னும் வளர்ச்சி அடைந்து சொந்த பில்டிங்காக ஆகுவதற்கு இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. நாங்கள் இடம் வாங்கி சொந்தமா எங்களுக்காக ஆஃபீஸ் கட்டணும். எங்களுக்காக சொந்தமா ஆட்டோ ஸ்டாண்ட் வைக்கணும். இந்த 20 பேரோ 20 25 பேரோ நிறைய பேர் வந்தாலும் எல்லாம் ஒத்துமையோட இருக்கணும். யாருமே மன கசப்போ மன இதை வரவே கூடாது. ஒத்துமையோட கடைசி வரைக்கும் ஒரு சகோதரனா ஒரு தாய் மக்களா நாங்கள் வாழ்றதுக்கு நீங்க இறைவனிட பிரார்த்தனை செய்யணும். நாங்கள் எல்லாம் நிச்சயமா ஒத்துமையா இருப்போம். கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. எல்லாம் ஒத்துமையா இருப்போம். ஒற்றுமை, ஒற்றுமையே வெற்றி தரும். ஒற்றுமையே வெற்றி தரும். பள்ளிப்படை ஆட்டோ வகுப்படை சங்கம், CDM ஆட்டோ கால் சென்டர் 24 மணி நேரம் சர்வீஸ்.